நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன காரணத்துக்கு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன காரணத்துக்கு கொடுத்துருக்காங்க? கலைத்துறைனா என்ன மாதிரி துறையில் விளங்கியிருக்காரு? சினிமாவில். அடுத்து இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அஜித்துக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு கலைத்துறையில் இந்த டிரைவிங்கில் ஒரு 3ஆம் இடத்தை பிடிச்சதுனால இன்னைக்கு ஒரு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்கது, வாழ்க்கத்தக்கது. ஆனால் இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அதே அஜித் பல்வேறு கலையில் பல்வேறு திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அது குறித்து பத்மஸ்ரீ விருதுன்றது ஒரு விஷயத்தை அரசு முன்வைக்கவே இல்லை. அப்ப திடீர்னு 2026 அரசியல் வர சூழல்ல இன்றைக்கு விஜய் ஒரு பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஜித்தை கொண்டு வந்து பத்மபூஷன் விருது கொடுக்கறதுனால அந்த மேடையில நீங்க கவனிக்கணும். அந்த இடத்துல அஜித் ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு. அவர் என்ன பதிவிடுறாரு? இந்த மாதிரி ஒரு கார் ரேஸ் வந்து சென்னையில் நடந்த ஒரு பெருமைக்குரிய விஷயம் சொல்லி அஜித் சொல்றாரு. இப்போ ஆளும் கட்சிக்கு நிகராக ஒரு அரசியல் களத்திற்கு விஜய் என்ற ஒரு நபர் வந்து நிகராக நிற்கும் போது இந்த இடத்துல அஜித்துக்கு ஒரு பத்மபூஷன் விருது கொடுத்ததுனால அப்ப விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் தமிழ்நாட்டில் ஒரு பாகுபாடா இருக்கு. அப்ப அஜித்தை கூட்டு வந்து இங்க பத்மஸ்ரீ விருது கொடுக்கறப்ப அப்ப விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ திமுக ஏன் இந்த வேலை செய்யணும்? இப்போ ஆளும் கட்சிகள் ஏன் இந்த வேலை செய்யணும்? அப்போ ஒரு ஓட் பேங்க், ஒரு விஜய்க்குன்றது ஒரு ஓட் பேங்க் உருவாகிற நேரத்தில் நம்ம இந்த இடத்துல அடியாயிடக்கூடாதுன்றதுனால ஆளுங்கட்சி ஒரு பத்மஸ்ரீ விருதுன்றது கொடுக்குற இடத்துக்கு அஜித் நிகராக வச்சது. அதே அஜித் இன்னைக்கு இருக்கிற ஆளும் திமுகவை ஒரு ஆதரிச்சு பேசியிருக்காரு. சென்னைக்குள்ள இருக்கிற கார் ரேஸ் நடத்துறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாரு. அப்போ அஜித் இன்னைக்கு ஒரு ஆளும் கட்சி திமுகவை பேசும்போது விஜய் ஒரு பொலிட்டிக்கலா எந்திரிச்சு நிற்கும் போது இது எங்க நிகராக பேலன்ஸ் பண்ண வைக்கக்கூடியது யாரு? அப்போ இதுக்கான உள்நோக்கத்தை தான் நம்ம இருக்கணும். இது இளைஞர்கள் நாம், அரசியல் கற்றுகள் நாம், அரசியல் தெரிஞ்ச நாம், இது அரசியலாக தான்